ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சகல சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு சாதகமாய் மாற பண்ணி இருக்கின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த விஷயங்களை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை மைய கருத்தாக கொண்டு அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். எபேசியர் 5:14 மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கக்கூடிய நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு கிறிஸ்தவன் விழித்து எழுந்திருக்க வேண்டிய காலம் இது. தூங்கக்கூடிய நீ மரண நித்திரையை விட்டு விழித்து எழ வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பத்தின் காரியங்களை பற்றி நம்மோடு கூட பேச துவங்குகிறார். அவர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனும் எழுந்து கிரியைகளை காண்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் எது. எங்காது இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்குள் பிரகாசிக்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்குள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்கின்ற பரிமாணத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் அநேகம் விசேஷித்த காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், இத்தனை காலங்கள் உறக்கத்தின் ஊடாக கடந்து போன காலங்கள் போதும், இத்தனை நாட்கள் மரண நித்திரை என்கின்ற எங்காது இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலைகள் நமக்கு போதும். இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தராகிய தேவனுக்குள் எழுந்து இயங்கும் கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதன் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி எழுந்திருக்க வேண்டும், எதை மையமாக கொண்டு அவன் எழுந்திருக்க வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். மரித்தோரினுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பலவீனம் உள்ளவைகளாய் விதைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் பலம் பொருந்தின மக்களாய் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். பலம் என்கின்ற வார்த்தை அநேகம் பரிமாணங்களிலே நம்மோடு கூட வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. சென்ற நாட்களில் நம்முடைய தியானத்தில் ஒரு பலத்தை பற்றி நாம் தியானிக்க நேர்ந்தது. ஆண்டவராகிய தேவனுக்குள் மறுதலியாத பலத்தை நீங்களும் நானும் உடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான ஒரு பலம், பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கி 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த வாக்கியம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது, எதிலே நாம் பலம் பொருந்தினவர்களாய் எழுந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும், நகரத்திலே உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும், ஞானம் ஞானியை அதிக பலம் உள்ளவனாய் உண்டாக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஞானத்தினால் வரக்கூடிய பலத்தை அவன் தன் வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானமாகிய பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குன்றி போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே வரக்கூடிய காரியங்களை பற்றியதான அறிவற்ற நிலைகளிலே அவன் காணப்பட்டு நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடிய நிலையின் ஊடாக அவன் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஒரு மனிதனுடைய ஞானம் பட்டணங்களை விடுவிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஒரு மனிதனுடைய ஞானம் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாறப்படக்கூடிய அதிகாரம் உடையது. ஒரு மனிதனுடைய பலம் ஆவிக்குரிய பரிமாணங்களிலே அநேகம் காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை பெற்றது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஞானத்தினால் உருவாக்கப்படக்கூடிய பலத்தினால் நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய எழுகை எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்பட வேண்டும், சகல ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலம் வாய்ந்தவனாய். இந்த ஞானத்தினால் ஒரு ஏழை மனிதனை குறித்து பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் எழுதுகின்றார். ஒரு ஏழை மனிதன் எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டவன். ஆனாலும் அவனுடைய ஞானத்தினால் அவன் அந்த பட்டணத்தை விடுதலையாக்க துவங்கினான்.
எல்லா காரியங்களையும் விடுவிக்கக்கூடிய பலமும் சத்துவமும் ஞானத்திலே அமைந்திருக்க ஆரம்பிக்கிறதுனாலே ஞானமுள்ள பலத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். எந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் சார்ந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஞானம் என்று சொன்னால் பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை விபரீதங்களாகிய ஞானம் அல்ல, அல்லது பொய்யாய் பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் என்று அழைக்கப்படக்கூடிய உலக ரீதியான காரியங்கள் அல்ல. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பலமான ஞானம் என்றால் என்ன என்கிறதை முதல் காரியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய முதல் ஞானம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினால் பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கக்கூடிய வார்த்தைகளினாலே நாங்கள் பேசி, ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளோட நாங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். முதல் ஞானம் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு ஞானம். நிறைய நேரங்களில் ஆவிக்குரியவைகளை உலக ரீதியாக நாம் சம்பந்தப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதில் தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை நாம் சந்திக்க நேரிட துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய நேரங்களில் உலகமும் ஆவிக்குரிய காரியங்களும் ஏறக்குறைய ஒரே பரிமாண நிலைகளைப் போல காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் மெய்யாகவே உலகத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சம்பந்தப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு ஆவிக்குரிய நிலைகளை ஆவிக்குரிய காரியங்களினால் தான் நாம் சம்பந்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய நிலைகளை உலக ரீதியாக நீங்களும் நானும் ஆசரிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வாழ்க்கையிலே தோல்விகளின் மேல் தோல்விகளைத்தான் நாம் தழுவ நேரிட ஆரம்பித்துவிடும். நிறைய ஜனங்கள் ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர் என்று காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்த பர்னபா. இந்த பர்னபா என்கின்ற ஊழியக்காரன் ஆண்டவராகிய தேவனுக்கென்று வல்லமையாய் இயங்கின ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த இறுதி ஓட்டத்தில் இந்த உலகத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையும் சம்பந்தப்படுத்தி பார்த்ததுனால பவுலை விட்டு பிரிகிறதே மேன்மை என்று சொல்லி யோசித்து பவுலை விட்டு விலகி போக ஆரம்பித்து விட்டான். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அனனியா சப்பீராவை பார்க்குறோம். அத்தனை நாட்கள் வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான அப்போஸ்தலர்களோடு கூட ஐக்கியம் கொண்ட அவர்கள், தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களோடு கூட சம்பந்தம் கொண்ட அவர்கள், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலர்களின் மூலமாய் நேருக்கு நேராய் கேள்விப்பட்ட அவர்கள் ஒரு நாளிலே வந்த பொழுது எல்லா தங்களுடைய உடைமைகள் யாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களிலே படைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நியதி வந்த பொழுது ஆவிக்குரிய விஷயத்தை உலக ரீதியாக சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இனி வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை எல்லா விதமான பொருளையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திற்குள்ளாக நாங்கள் படைக்கிறது உண்டானால் இனி வரக்கூடிய காலங்களுக்கு உரிய எல்லா தேவைகளுக்கு நாங்கள் எங்கே போக முடியும்? கொஞ்சம் உலக ரீதியான காரியங்களை ஆவிக்குரிய விஷயத்தோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பித்ததினால பெரிய நஷ்டத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய நிலை என்கிறது வேறு, உலக நிலை என்கிறது வேறு. ரெண்டு விஷயத்தையும் நீங்களும் நானும் எந்த காலத்திலும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. உலக வேலைக்காக ஆவிக்குரிய காரியங்களை துறக்கிறதும் ஆவிக்குரிய வேலைக்குரிய தன்மைகளை உலகத்திற்காக இழக்கிறதும் ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பு என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய விஷயத்திலே நீங்களும் நானும் காண்பிக்கக்கூடிய ஆர்வம் தான் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஞானம் என்கின்ற பலம் வாய்ந்த சக்தியாய் உங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், என்னுடைய மாம்சத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், நிறைய குறைபாடுகளோடு கூட இருக்கிறேன். இந்த பலவீனத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறது எப்படி? ஒருவேளை நாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறதற்கு முன்பதாக இயேசுனுடைய நிலை, சரீரம் எல்லாம் உருக்குலைந்தவரை போல, எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போனவரை போல, தன்னுடைய சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி போகக்கூடிய காலம்,
இயேசுவுக்கு எல்லா விஷயமும் துலாம்பரமாய் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய அந்த சூழ்நிலைகள் பார்க்கிறார். கடைசி நேரத்தில் எல்லா சீஷர்களும் இயேசு விட்டு போக போறாங்க. இயேசு தனி ஒரு மனிதனாக அனாதையை போல சிலுவிலே தொங்கப்படக்கூடிய அந்த ஒரு காட்சி அவருடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலக ரீதியான நிலைகளோடு கூட இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பார்த்திருக்கிறது உண்டானால் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தில் இயேசு தோற்று போயிருப்பார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தில் அவரால் ஒருமனப்பட்டு ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்க அவரால் முடிகிறது இல்லை. அவருடைய மனம் எல்லா காரியங்களையும் தாண்டி தன்னுடைய பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டதற்கு காரணம் ஆவிக்குரிய விஷயங்களின் மகிமை வேறு, உலகத்துக்குரிய விஷயத்தின் மகிமை வேறு. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இல்லாமல் போயிடுவான். இவன் மேலே நான் என்னுடைய கண்களை வைத்து என் பரம பிதாவாகிய தேவனை இழக்கிறது எப்படி? இயேசுனுடைய மனம் ஆவிக்குரிய விஷயங்களை நோக்கி பார்க்க துவங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விலகி போகும் பொழுது பயந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடும். ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சபை, இவ்வளோ தூரம் மக்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சபை, இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாய் சபை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் அதை தான் சொல்லுகின்றார். ஏனென்றால் ஆவிக்குரிய நிலை வேறு, உலக ரீதியான நிலை வேறு. மனிதன் இன்றைக்கு வருவான், நாளைக்கு போயிடுவான். ஆனால் நிரந்தரமானவர் கர்த்தர். ஆவிக்குரிய விஷயம் வேறு. இதையும் அதையும் நான் என்னுடைய வாழ்க்கையை சம்பந்தப்படுத்துகிறது உண்டானால் உலகத்திலே காணப்படக்கூடிய ஐஸ்வர்யங்களுக்காய் நான் கவலை கொண்டு ஆவிக்குரிய ஜெபத்தை நான் மெய்யாகவே மட்டுப்படுத்துகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். அன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒருவன் தன்னுடைய தானியங்கள் எல்லாம் நிறைந்து வழிகிறதை அவனுடைய கண்களிலே பார்த்தான். தன்னுடைய வயல்கள் எல்லாம் நிறைந்து விளைந்திருக்கிறது அவனுடைய கண்கள் பார்த்தது. அவன் உடனே தன்னுடைய மனதிலே தன்னுடைய ஆத்துமாவோடு கூட ஒரு வார்த்தை பேச துவங்கினான். அவன் சொன்னான், என் ஆத்துமாவே, வயல்கள் எல்லாம் முற்றி நல்ல ஒரு விளைச்சலின் ஊடாக வந்து களஞ்சியங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது. என் ஆத்துமாவை நீ சந்தோஷப்பட்டு பூரித்து குடித்து இளைப்பாரி சந்தோஷமாய் நீ காணப்படு. என்னுடைய களஞ்சியங்களை நான் இன்னும் இடித்து பெரிதாக விரிவுபடுத்தி கட்டப்போகின்றேன். என் ஆத்துமாவுக்கு அநேகம் நாட்கள் செல்லுபடியாக கூடிய அளவிற்கு தானியங்களை பொக்கிஷ வைப்பாக வைப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட பேசினால், மதிகேடனே, உன் ஆத்துமாவை குறித்து நீ பேசினாயே, இன்றைக்கு இரவு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனால் நீ சம்பாதித்து வைத்த இந்த பொன்னெல்லாம் யாருடையதாய் மாற்றப்படும்? கர்த்தர் கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில் பொன்னின் மேல் மனதை வைக்கிறது உண்டானால், பொருளின் மேல் மனதை வைக்கிறது உண்டானால், மனிதர்கள் மேல் மனதை வைக்கிறது உண்டானால் ஏமாந்து போயிடுவோம். கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்துங்கள். அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் ஞானத்தின் பலம். ஆவிக்குரிய விஷயங்களிலே நாம் மெய்யாகவே கடந்து வரக்கூடிய நேரங்களில் அநேகம் நஷ்டம், அநேகம் உலக ரீதியான கஷ்டங்கள் வருகிறது உண்டு. இவைகளை கண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நீங்களும் நானும் பின்னிட்டு திரும்புகிறது உண்டானால் உலகத்தோடு கூட ஒத்துப்போன ஒரு மக்களைப் போல நாம் காண்பிக்கப்படக்கூடிய அளவிற்காக ஆவிக்குரிய விஷயங்களுக்காக உலகத்தினுடைய தன்மைகளை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் உன்னுடைய ஞானம் பலவீனப்பட்டது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எது மேன்மை? நமக்கு முக்கியத்துவம் எது? அநேகம் விதமான ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவமாய் காணப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளுக்காய் இழக்கும்படிக்காக மெய்யாகவே ஒப்பு கொடுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஜனங்கள் எதையெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க? பொன்னை அல்ல, பொருளை அல்ல, வீட்டை அல்ல, ஆசை அல்ல, அந்தஸ்தை மட்டுமல்ல. அவர்கள் யோசித்தது தங்கள் ஜீவன் கூட ஆவிக்குரிய விஷயத்திற்கு ஒப்பானவைகள் அல்ல. என்னுடைய ஜீவன் ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும் கீழானது. என்னுடைய ஜீவனுக்காக நான் கவலைப்படக்கூடாது. ஆவிக்குரிய விஷயம்தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் தன்னுடைய ஜீவனையும் கூட சாகும்படி ஒப்புக் கொடுக்கக்கூடிய மக்களாய் விளங்குகிறதற்கு காரணம் அதுதான். என்னுடைய ஜீவனை காட்டிலும் ஆவிக்குரிய பங்கு மேன்மையானது. என்னுடைய உயிரை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதமானது. ஆவிக்குரிய விஷயத்திற்காக என்னுடைய உயிரையும் நான் சாகும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பங்கை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஞானத்தின் பலம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான் எது உண்மையான வாழ்க்கை, எது போலியான வாழ்க்கை என்கிறதை இனம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் நாம் மாற்றப்பட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் காணப்படக்கூடிய உலக ரீதியான காரியங்கள் எல்லாம் உண்மையான ஒரு தன்மையை போல தோற்றமளிக்க ஆரம்பித்தாலும் இவைகள் உண்மை அல்ல. இவைகள் எல்லாம் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சிடும். எந்த அம்மாவை எந்த அப்பாவையும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா
எல்லா விதமான ஒட்டுமொத்த சம்பத்து இவர்கள்தான். என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்லி நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணக்கூடிய நேரங்களில், ஒரு நாள் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி உன் ஜீவன் கடந்து போகிறது உண்டானால், எந்த தாயும் எந்த தகப்பனும் உன்னுடைய ஜீவனை பின்பற்றி உங்களோட வருவாங்க? யோசிச்சு பாருங்க. யார் உங்களை பின்பற்றி வருவா? அவர்கள் எல்லாரும் வருவாங்க. உங்களை இடுகாடு வரைக்கும் கொண்டு வரக்கூடிய நேரம் வரைக்கும் வருவாங்க, அவ்வளவுதான். அது வரைக்கும் வந்து அழக்கூடிய மக்கள் அழுதுவிட்டு திரும்ப தன்னுடைய பங்குக்கு வீட்டை நோக்கி போவார்களே தவிர யார் உனக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இவைகளுக்காக நீ உன்னுடைய மனதை மெய்யாகவே பக்குவப்படுத்தாதே, பழக்கப்படுத்துவாதே. இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம் தோன்றி மறையக்கூடிய ஒரு புகையை போல, நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை எல்லாம் கொஞ்சம் காலம் தோன்றி மறையக்கூடிய புகையை போல, கையில் வச்சிருக்கக்கூடிய ஆஸ்தி எல்லாம் கொஞ்ச காலம் தோன்றி மறையக்கூடிய புகையை போல, இருக்கக்கூடிய சொந்தங்களும் பந்தங்களும் இனங்களும் ஜனங்களும் பந்துக்களும் இவைகளெல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் அப்பா அம்மா. உலகத்தை விட்டு தாண்டி போகிறது உண்டானால் நீயும் அவர்களும் எந்த விதமான ஐக்கியத்தின் கூடாக நாம் கடந்து போக முடியும்? எந்த தகப்பனும் எந்த தாயும் உன்னை தேடி பின்பற்றி வரப்போறாங்க? ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய விஷயங்களை முதல் காரியம் புரிந்து கொண்டு ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு கூட சம்பந்தப்படுத்தும் மனிதனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எது சாஸ்வதமான உண்மையான ஒரு நிலைவரமான ஒரு தன்மை, எது நித்தியமான ஒரு காரியம், எது நிரந்தரமானது, எதை நான் என் வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காணக்கூடியவைகள் எல்லாம் நிரந்தரமானது இல்லை, பார்க்கக்கூடியவைகள் எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல, சொல்லப்படக்கூடிய உறவுகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. ஆனால் கண்ணால் காணாத இயேசு நிரந்தரம். நம்முடைய கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டார், ஆனாலும் அவர் நிரந்தரமானவர். கண்ணுக்கு காணாத அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறதை விட்டு கண்ணுக்கு கண் காணக்கூடிய மனிதனோடு கூட உன் நேரத்தை வீணடிக்கிறது எதற்கு என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆவிக்குரிய விஷயங்களுக்காய் நீ உன்னுடைய காலங்களை செலவு பண்ணுகிறதான் மேன்மை, அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் பலத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திற்காய் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலையெல்லாம் போதும். எத்தனை நாள் இந்த பூமிக்காக நான் அழுதுருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த உலகத்திற்காய் வடித்த கண்ணீரிலே காணப்படக்கூடிய தன்மைகள் ஒன்றும் நிரந்தரமானவை இல்லையே. இதெல்லாம் ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிருமே, இது என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து என்னோடு கூட வரப்போகிறது இல்லையே. என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரக்கூடிய தன்மைகளுக்காய் நான் எத்தனை காலம் புலம்பி இருக்கிறது உண்டு. இதுதான் உண்மையான ஞானம், அறிவு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆவிக்குரிய விஷயம் நித்தியமானவை, ஆவிக்குரிய விஷயம் சத்தியமானவை, ஆவிக்குரிய மண்டலங்கள் மேன்மையானவை. இவைகளுக்காகவே நீங்களும் நானும் வாழ பழகிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஞானத்திலே பலவான்களாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதற்கு எதை தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று, அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்னதென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? தன்னோடு கூட சொல்லக்கூடியதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எல்லா விதமான அழிவினுடைய காரியங்களை பற்றி அறியக்கூடியவன் யார்? உலகத்திலே நடக்கக்கூடிய அழிவையும் உலகத்திலே வரக்கூடிய நாச மோசங்களையும் கண்டு இருதயத்தின் ஆழத்திலே உணரக்கூடியவன் யார்? இன்னும் ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க, ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். இதை உணரக்கூடிய ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று, அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்னதென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை, தன்னோடு கூட சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? கேட்டு அறிவிக்கக்கூடியவன் யார்? எது ஞானம்? ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த வேத புஸ்தகத்திலே ஆழமான காரியங்களை பற்றி பேசுகிறது அல்ல, நிறைய காரியம் எனக்கு தெரியும் என்கிறதை பற்றி அல்ல. அவர் சொல்லுகின்றார், என் வாய் அழிவை குறித்து அறிவிக்கக்கூடிய காரியங்களை மெய்யாகவே கேட்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அறிவுள்ளவன் எங்கே?
அந்த ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவன் யார்? கர்த்தர் அதை தான் கேட்கிறார். தேசத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளை பார்க்குறோம். எல்லா விதமான காரியம். இனி ஒரு பெரிய ஒரு லாக்டவுன் உருவாக்கப்பட போகிறது. ஜனங்கள் சொல்கிறாங்க. அநேக விதமான அறிவியல் ஆளர்கள் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தேசத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய கொரோனா தொற்றை போல இனி வரக்கூடிய அந்த கொரோனா தொற்றினுடைய தன்மை மல்டிபிளாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க போறீங்க. நிறைய வல்லமையான காரியங்களை உருவாக்கக்கூடிய, பெரிய அழிவை உருவாக்கக்கூடிய தன்மை உடையதாக காண்பிக்கப்பட போகிறது. வரக்கூடிய அழிவினுடைய முகாந்திரம், வரக்கூடிய பயங்கரமான தேசத்திலே வரக்கூடிய கொடிய கொள்ளை நோய் கிருமிகளுடைய தாக்குதல் ஒரு புறம், இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளால் வரக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களுடைய பயங்கரமான நிலைகள். மூன்றாவது பரிமாணத்தில் நமக்கு அண்டை அயல் நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடுகளின் மூலமாய் வரக்கூடிய மையாகவே மறைமுகமாக காணப்படக்கூடிய கொரில்லா தாக்குதல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மறைமுக தாக்குதல்கள். தேசத்தில் பெரிய பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடிய, பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மறைமுகமான தாக்குதல்கள். சில பேர் என்ன செய்கிறாங்க, விஷக்கிருமிகளை பயன்படுத்தி தாக்குதல்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பு இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்ல துவங்கிற்று. பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயல் நாடுகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்திய இராணுவம், இந்திய தேசமும் கூட. ஏனென்றால் அவர்கள் அநேகம் விதமான இந்த கொரோனா வைரஸை போல இன்னும் பயங்கர தீவிரமான நோய் கிருமிகளை தங்கள் உடலுக்குள்ளாக செலுத்தி கொண்டு உங்கள் நாட்டிற்குள் ஊடுருவி கடந்து வரும்படியாய் அவர்கள் மெய்யாகவே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, தற்கொலை படை மாதிரி ஒரு நாளில் குண்டை கட்டிட்டு உள்ள வந்தாங்க. அது சில ஜனங்களை மட்டுமே பாதிக்கக்கூடியதாக விளங்கிற்று. ஆனால் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, கொரோனா கிருமிகளை, இந்த மாதிரி நோய் தரக்கூடிய வைரஸ் நோய்களை தங்களுடைய சரீரத்தில் ஏற்றிட்டு வராங்க. பார்க்கும்போது யாருக்குமே தெரியாது. வரக்கூடிய மனிதனுடைய கரங்களுக்குள்ளாக எந்த வெடிகுண்டுகளோ எந்த விதமான அணு ஆயுதங்களோ இருக்க போகிறது இல்லை. அவர்கள் வரக்கூடியவர்கள் எல்லாம் மனிதனுக்கு அழிவை தரக்கூடிய நோய் கிருமிகளை தன்னுடைய உடலிலே ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்குள்ளாக, தேசத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய பெரிய தீவிரவாத இயக்கங்கள் இயங்கிக் கொண்டு வர ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. மூன்றாவதுல அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்முடைய இந்திய நாட்டிலே காணப்படக்கூடிய பண மதிப்புகள் எல்லாவற்றையும் இழக்க பண்ண வேண்டும், நிறைய கள்ள நோட்டுகளை புழக்கத்திலே விட வேண்டும் என்கிறதை மையாகவே மையப்படுத்தி ஒரு கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எப்படியாகிலும் தேசத்திலே அழிவை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வரக்கூடிய இந்த காலங்களில் இந்த விஷயங்களை பற்றி எச்சரிக்கையான வார்த்தைகளை, தேவனுடைய வாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு உணர்த்துவிக்கக்கூடியவன் யார்? கர்த்தர் அதை தான் கேட்கிறார். எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தைகள், 4 பிரசங்கத்தை சொல்லக்கூடிய பிரசங்கம், 4 கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து சொல்லக்கூடிய தேவனுடைய பிரசங்கத்தினுடைய வார்த்தை, இதை பேசுகிறது யாரும் இப்போ கேட்க போகிறது இல்லை. இப்போ கேட்கறதெல்லாம் என்ன கேட்குறாங்க, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது, அதுக்கு நீ என்ன பதில் வச்சிருக்க, வரக்கூடிய நாட்களுக்கு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை தப்புவித்துக் கொள்ள முடியும், நான் அதற்கு செய்ய வேண்டிய வழிமுறை என்ன, அதுக்கு நீ என்ன ரெமெடி சொல்ல போகின்றாய்? ஜனங்கள் அதை தேடித்தான் உன்னையும் என்னையும் தேடி கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ திறத்தாரை காணக்கூடிய மக்கள் எத்தனையோ ஜனங்களை தேடி போனாங்க. பெரிய பெரிய அறிவியல் சார்ந்த மக்களை தேடி போனாங்க. அவங்ககிட்ட இந்த காரியங்களுக்கு எந்த விதமான விளக்கத்துக்குரிய பதில் உத்தரவுகள் ஒண்ணுமே இல்லை. பெரிய பெரிய கல்வியாளர்களை அவங்க தேடி போக ஆரம்பிச்சாங்க. தேசத்தில் இப்படியே சூழ்நிலைகள் வருகிறது உண்டானால் தேசம் இனி எப்படியாய் மாற்றப்பட முடியும், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இனி அவர்கள் தேடி வருகிறது யாரை தேடி வர போறாங்க? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய உன்னையும் என்னையும் தான் அவங்க தேடி வரணும். அவர்கள் தேடி வரக்கூடிய நேரத்தில் நீ அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? எனக்கே ஒன்றுமே தெரியாது, வரக்கூடிய அழிவு கொரோனா வரப்போகுதுங்கிறது எனக்கே தெரியலையேங்க, நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்டால் அவர்களுக்கு யார் ஆலோசனைகளை, வார்த்தைகளை சொல்லக்கூடிய அறிவுள்ளவன் யார்? ஜனங்களுடைய கண்கள் தேசம் எங்கிலும் தீவிரமாய் தேடிக்கொண்டு வருகிறது. வரக்கூடிய காரியங்களுக்கு, வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வான காரியங்களை சொல்லக்கூடியவன் யார்? எங்களுக்கு வரக்கூடிய அழிவை பற்றி எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்லக்கூடியவன் யார்? நீங்களும் நானும் மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா உங்களையும் என்னையும் தேடி வரக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் அதைத்தான் சொல்கின்றார், அறிவுள்ள பலம் உன் வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவன் உரைக்கும் அழிவை அறிந்து ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை பேச முடியும். இன்னும் ஒரு தடவை அந்த வார்த்தையை வாசிங்க, எரேமியா 9:12 வாசிங்க. இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று, அது பாழாக்கப்படக்கூடிய முகாந்திரம் என்னதென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு, தன்னோடு கூட சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வாய் ஒவ்வொருவனோடும் கூட சொல்லிக்கொண்டே இருக்கிறது.
அப்படிதான் அவர் பேசுறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு, அதை உணரத்தக்கவன் யாருன்னு கேட்கிறார். அப்படின்னா கர்த்தர் பேசினாலும் என்னால் உணர முடியல. டெய்லி ஒவ்வொரு ஜெப வேளையிலும் தேவன் என்னோடு கூட சொல்றாரு, இந்த அழிவு தேசத்தில் வரப்போகுதுப்பா, இந்த பிரச்சனை இந்த உலகத்திற்குள்ளாக வரப்போகிறது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே வரக்கூடிய பிரச்சனை இப்படி வரப்போகிறது, தீவிரவாத தாக்குதல் தேசத்தில் இப்படி வரப்போகுது, பயங்கரமான அழிவினுடைய முகாந்திரம் தேசத்திலே வரப்போகிறது. கர்த்தர் எல்லாத்தையும் பேசுகிறார். அந்த வசனத்தில் என்ன சொல்கின்றார், இதை பேசக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கக்கூடியவன் யார்? கேட்கவே முடியல, என்னால் அறிந்து கொள்ளவே முடியல. நான் என்னுடைய மட்டிலே ஆண்டவராக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எழுந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவன் எச்சரிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய குரலை கேட்க முடியாத அறிவு சூனியமாய், ஞான சூனியமாய் நீயும் நானும் காணப்பட துவங்குகிறோம். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். அறிவின் பலம்னா என்ன அர்த்தம்? தேவன் பேசுகிறதை நீயும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜெபங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். நிறைய விஷயங்களை கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இதுதான் நடக்க போகிறது, இதுதான் தேசத்தில் உருவாக்கப்பட போகிறது, இந்த பிரச்சனை தான் வரப்போகிறது. சில ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறோம், அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளின் புத்தர்கள் நாங்கள் இல்லையே, எங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் அறிவிக்கப்படவில்லையே, நாங்கள் எப்படி போய் ஜனங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தையை தர முடியும்? கர்த்தர் எரேமியாவின் மூலமா என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் நான் பேசுறேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் வர்றேன், ஆனால் அவனால் இந்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அறிவற்ற ஒரு நிலையிலே, அறிவிலே பலமற்றவனாய் அவன் காணப்படுகிறதுனாலே நான் பேசும் குரலை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உன்னையும் என்னையும் நம்பித்தான் தேச அரங்கமே காத்திருக்கிறது. பிரியமானவனே, நீயும் நானும் ஏதாகிலும் தேசத்திற்கு செய்வோம் என்று சொல்லித்தான் தேசமே நம்மை நம்பி காத்திருக்க ஆரம்பிக்கிறது. நாமோ வென்றால் தேசத்தின் குடிமக்களிலே ஒருவனைப் போல, சாதாரண படத்தக்க மனிதர்களிலே ஒருவனைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். தேசமே உன்னையும் என்னையும் சார்ந்து, எங்களுடைய தேசத்தின் அபேட்சை யாரை சார்ந்திருக்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை அல்லவா என்று சொல்லி எல்லாருடைய கண்களும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எங்கெங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எதை நாம் மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாய் நாம் காண்பிக்கப்படுகிறோம்? யோசிச்சு பாருங்க. என்ன விஷயம் எனக்கும் உனக்கும் தெரிந்திருக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. யாரோ ஒருவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்கிறோமே தவிர, நான் என் மட்டிலே என் தேவன் என்னோடு கூட வார்த்தையினுடைய ஆழ்ந்த காரியங்களை பேசக்கூடிய முகாந்திரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை அறிய முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? புரிய முடியலையே. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் மத்தியிலே கடந்து வரக்கூடிய வார்த்தைகள். எல்லாத்தையும் கர்த்தர் பேசுறார், எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றார். என்னென்ன காரியம் நடக்கப் போகிறது, என்னென்ன விஷயம் நடக்கப் போகிறது. ஆனால் நீயும் நானும் அவைகளை பற்றி அக்கறையற்ற நிலைகளிலே காணப்படுகிறதுனாலே, அவைகளை உணர மாட்டாதவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே, தேவனாகிய கர்த்தரால் உன்னோடும் கூட என்னோடும் கூட பேச முடியாமல் நின்று கொள்ள ஆரம்பிக்கின்றார். மூன்றாவது காரியத்தை பாருங்க. ஒரு ஞானத்தினுடைய பலம் எப்படிப்பட்ட ஞானத்தினுடைய பலமாய் காணப்பட வேண்டும்? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். ஞானம்னா என்ன? அந்தந்த காலத்திலே அந்தந்த விஷயங்களை பிரயோஜனப்படுத்தக்கூடிய தன்மைக்கு பெயர் தான் ஞானம். காலம் கடந்து யோசிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் ஞானம் அல்ல. ஒரு விஷயம் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாய் அந்த நாட்களை நீங்களும் நானும் பயன்படுத்துகிறது உண்டானால், அந்த வரக்கூடிய பயங்கரமான பிரச்சனைகளில் நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். ஞானம் என்றால் என்ன? வரக்கூடிய விஷயங்களை முன்பதாகவே அறிந்து, அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு முன்பதாகவே அவைகளை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்று
கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பின்னால் உட்கார்ந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ, இந்த இடத்துல நாம் பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த இடத்துல நான் இந்த வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, இந்த கல்யாண வீட்டுக்கு நான் போனேன், சாப்பாடு சாப்பிட்டேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கூட உட்கார்ந்து பேசாமல் நான் வீட்டுக்கு எந்திரிச்சிருந்தா நல்லா இருக்குமே. பேச ஆரம்பித்ததுனால சில வார்த்தைகளை நான் வெளியிட ஆரம்பித்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையை அங்கே அந்த இடத்துல உருவாக்க துவங்கிற்று. பெரிய சண்டை கலவரம் நான் பேசின அந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்டு விட்டது. நான் அந்த இடத்துல சாப்பிட்டதோடு கூட எழுந்து வந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்திற்குள்ளாக வந்திருக்காதே என்று சொல்லி காலம் கடந்து யோசிக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டு. நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, பரீட்சை முடிஞ்ச பிறகு அவங்க வந்து யோசிப்பாங்க, அல்லது வேலைக்கு போகக்கூடிய நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க, நான் பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒழுங்காக நான் படிச்சிருக்கிறது உண்டானா இந்த நாட்களில் வேலைக்காக இங்கும் அங்கும் அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்குமா? ஒரு இடத்துல கூட என்னை வந்து வேலைக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் பெற முடியாமல் கம்பெனியாக ஏறி இறங்குகிறதுக்கு காரணம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாமல் போனது தானே. அந்த காலங்களில் என்னுடைய தகப்பனும் தாயும் என்னை கடிந்து பேச ஆரம்பித்தாங்க, என்னை திட்டுனாங்க, எனக்கு விரோதமான வார்த்தையை பேசினாங்க, என்னுடைய ஆசிரியர்கள் என்னை கடிந்து பேச ஆரம்பித்தாங்க. நான் அந்த காலங்கள் எல்லாவற்றிலும் நான் யோசித்தேன், இந்த ஆசிரியர் எனக்கு எதிரியாக இருக்கிறார், என்னுடைய பெற்றோர் எனக்கு எதிரியாக இருக்கின்றார், எல்லா நாளிலும் படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம யோசிக்கக்கூடிய நம்ம எப்பொழுது இதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம்? காலம் கடந்த பிறகு வேலைக்காக போகக்கூடிய நேரத்தில் தான் யோசிக்கிறோம், ஐயோ கொஞ்சம் நம்ம கருத்தாக படித்திருக்கிறது உண்டானால் நல்ல ஒரு இடத்துல நம்ம வந்து போயிருந்திருக்க முடியுமே, நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்க முடியுமே. காலம் கடந்த பிறகு யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. காலங்களை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். அந்தந்த காலங்களிலே அந்தந்த காரியங்களை நேர்த்தியும் நன்மையுமாய் நீ உருவாக்க வேண்டும். காலம் கடந்த பிறகு மக்களுக்கு மத்தியிலே போய் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிப்பாய் சொல்லுகிறதுனால் என்ன பிரயோஜனம் வரப்போகிறது? கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், 2020 வருஷத்திலே கொரோனா நோயினுடைய தாக்குதல் வரப்போகிறது என்று கர்த்தர் என்கிட்ட பேசினாருங்க. நான் அதை சொல்லாமல் விட்டுட்டு போனேன்னு சொல்லி இப்போ போய் நீங்கள் பேசுகிறதுனால் என்ன பிரயோஜனம் வரப்போகிறது? 2021 போய் நீங்கள் பேசுகிறீங்க, 2020 வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா நோய் என்கிற பயங்கரமான வைரஸ் நோய் வரப்போகிறதை கர்த்தராகிய தேவன் என் கூட பேசினாருங்க. நான் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு அறிவை கர்த்தர் உணர்த்தினார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2020 வருஷத்திலே பயங்கரமான கொரோனா நோய் தாக்குதல் வரப்போகிறது. எப்பா 2020 கடந்து 21 உள்ள வந்துட்டோமே, இனி 20வது வருஷத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? என்ன விதமான லாபத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்? காலம் கடந்த உபதேசம் தவறு, காலம் கடந்த ஆகாரம் தவறு, காலம் கடந்த எல்லா விதமான ஞானம் தவறு, காலம் கடந்த பிரயாசம் தவறு, காலம் கடந்த ஓட்டம் தவறு. கர்த்தர் சொல்லுகின்றார், சரியாய் காலங்களை பயன்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன், சரியாய் காலங்களை உபயோகப்படுத்தக்கூடியவன் ஞானம் உள்ளவன். இந்த காலத்தில் இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். 33.5 ஆண்டு காலம் இயேசுவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். இந்த 33.5 ஆண்டு காலத்திலே இயேசு ஒரு நாளையாக வீணாக்கி இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். தன் காலங்களை சரியாய் இயேசு பயன்படுத்த ஆரம்பித்ததினாலே 33.5 ஆண்டு அந்த 33.5வது ஆண்டு காலத்தினுடைய இறுதியிலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க துவங்கினார். அவருடைய ஓட்டத்தில் ஒரு நாள் கூட லேக்க கிடையாது. எந்த காரியத்திலும் அவர் நின்று போகவே இல்லை. காலங்களை சரியாய் ஜனங்கள் சீஷர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் நடந்து அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்றீங்களே, ரொம்ப டயர்டாக இருக்கு. இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் ஓடி ஆடி திரியக்கூடிய இயேசுனுடைய நிலைகளை நீங்களும் நானும் காணக்கூடிய விஷயத்தில் ஒரே ஒரு தன்மையை புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய காலங்களை இயேசு கிறிஸ்து ஒரு நாளை கூட வீணடையாமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, உங்கள் காலங்களை எவ்வளவு நாள் நீங்கள் வீணடிக்கும்படிக்காக செலவு பண்ணுகிறது உண்டு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் வேஸ்ட்டாக உட்காந்து யாராச்சும் உங்களை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க செய்றீங்க? சும்மா உட்காந்துருக்கேன், சும்மா ஒரு டைம் பாஸுக்காக உட்காந்துருக்கிறேன். என்ன செய்கிறீங்க? சும்மா அப்படி ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். இது காலங்களை தொலைக்கக்கூடிய நேரம் இது அல்ல.
ஏனென்றால் இந்த காலத்திலே ஒரு வினாடியை நீ வேஸ்டாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கூட அதனுடைய பலனை இறுதி நாளில் நீயும் நானும் செலுத்தித்தான் தீர வேண்டியது அவசியம். ஒரு செகண்ட் நீயும் நானும் வேஸ்ட் பண்ணுகிறது உண்டானால், ஒரு செகண்ட் நீயும் நானும் இழக்கிறது உண்டானால், அந்த செகண்டுக்குரிய கணக்க கடைசி நாளில் கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது அவசியம். லாக்டவுன் பீரியட் வந்தது. லாக்டவுனில் எங்கும் இயங்க முடியாத பிரச்சனை, எங்கும் இயங்க முடியாத பிரச்சனையினால ஜனங்களுடைய மனம் வேறு பகுதியாய் திரும்ப துவங்க ஆரம்பித்து விட்டது. நிறைய ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, தன்னுடைய ஸ்டேட்டஸில் போட ஆரம்பித்தாங்க. புதிய புதிய பதார்த்தங்களை கண்டுபிடித்து இதை செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியலங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய புதிய புதிய பண்டங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இதை எப்படி, எந்த மாதிரியான காரியங்களை உருவாக்குகிறது எப்படி, இந்த காஃபியை உருவாக்குகிறது எப்படி, இந்த ஐஸ்கிரீமை உருவாக்குகிறது எப்படி, இந்த காரியங்களை கர்த்தராக தேவன் ஒரு லாக்டவுன் போட்டிருந்தாருன்னா, வீட்டில் உட்காந்துட்டு பண்டம்பலாரம் செய்கிறதுக்காகவா லாக்டவுன் போட்டுப்பார் நினைக்கிறீங்க? வீட்டில் உட்காந்துட்டு மற்ற காரியங்களை செய்கிறதுக்காகவா ஆண்டவராக தேவன் வழி அடைச்சிருப்பார் நினைக்கிறீங்க? கர்த்தராக தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் நீ உன்னை உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு லாக்டவுன் உருவாக்கப்பட்டதற்கனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இயங்கக்கூடிய கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய நீ ஓய்ந்திருந்து உன்னை நீ உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். உன்னுடைய வழிகளில் என்னென்ன மார்க்கங்களை நீ தவறி இருக்கிறாய் பார்க்கணும். அதை பார்க்கறத விட்டுட்டு நாம் நம்முடைய மனம் போன போக்கின்படி நடக்கிறது உண்டானால், காலங்களை வீணடிக்கிறது உண்டானால், இழந்து போன காலங்கள் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதே இல்லை. ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். ஒரு நல்ல ஒரு வேட்டைக்காரர் ஒருவன் வேட்டையாடும்படிக்காக கானகத்திற்குள்ளாக, பெரிய காற்றுக்குள்ளாக கடந்து போனான். அவன் வேட்டையாடும்படிக்காய் கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வேட்டை பொருள் கூட அகப்படவே இல்லை. ரொம்ப உள்ளே போயிட்டான், இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டார். உள்ளே போகக்கூடிய நேரத்தில் எந்த விதமான அவனுக்கு வேட்டையாடக்கூடிய பொருள் ஒன்றுமே கிடைக்கல. உடனே அவருக்கு மத்தியான நேரம், தண்ணீர் தாகம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அவர் பார்த்தார், நல்ல ஒரு ஆறு ஒன்று, தெளிந்த நீரோடையான ஒரு ஆறு, நல்ல ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்ல தெளிவான தண்ணீரோடு கூட ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறு. மேலே ஆற்றங்கரை ஓரத்தில் பார்க்குறாரு, பெரிய பெரிய மாமரங்கள், ஓங்கி வளர்ந்துருக்கக்கூடிய மாமரங்கள், நல்ல பழுத்த பழங்கள் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய மாமரங்கள். உடனே பார்த்தார், மேலே ஏறி மரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்தார், சாப்பிட்டார், நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டார். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிக்க ஆரம்பித்தார். தண்ணீரெல்லாம் குடிக்க ஆரம்பித்து விட்டப்போ அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தார், கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாம்னு சொல்லி நல்லா படுத்து தூங்கிட்டார். அங்கே இருக்கக்கூடிய கற்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா கற்கள் பார்த்தா ரொம்ப தெளிவான கல், ரொம்ப அப்படி பாலிஷ்டாக இருக்கக்கூடிய கற்கள். இந்த கற்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சில பறவைகள், ஆங்காங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பறவைகளை எரியும்படிக்காக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கவனை வைத்து கொண்டு அந்த பறவைகளை எரிய ஆரம்பித்தார். சில கல் ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துச்சு, சில கல் ஆற்றை தாண்டி அங்கே போய் விழுந்துச்சு, மலைகளுக்குள்ளாக போய் விழுந்துச்சு. நிறைய கற்களெல்லாம் அடிச்செல்லாம் துரத்திட்டு கடைசியில் ஒரே ஒரு கல்லை மாத்திரம், சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு கல்லாக எடுத்துக்கொண்டு வர துவங்க ஆரம்பித்தார். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில், நெடுக வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு, அதாவது பட்டணத்தில், பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகை வியாபாரி ஒருவன் ஏத்தாப்பில் இவனை கிராஸ் பண்ணி கடந்து போகின்றார். தம்பி எங்கே போயிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாரு. வேட்டையாடுறதுக்காக உள்ளே போனேன் அண்ணன், எந்த ஒரு வேட்டை பொருளும் சிக்கவே இல்லை. ஆகவே அங்கே போய் நல்ல மாம்பழம் சாப்பிட்டேன், அங்கே இருக்கக்கூடிய சுனையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நான் குடித்தேன், அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாவற்றையும் அடித்து முடித்தேன், அங்கே இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தி அநேகம் பறவைகள் அடித்த, மிருகங்கள்லாம் அடித்து பார்த்தேன், ஒன்றுமே மாட்டலை. ஒரே ஒரு கல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கல்லை பார்த்து அந்த வைர வியாபாரி ஆச்சரியப்பட்டு கேட்டார், இந்த ஒரே ஒரு கல்லை நீ தயவு செய்து எனக்கு விலைக்கு கொடுக்க வேண்டும், 25 கோடி ரூபாய் உனக்கு நான் தரேன்னு சொன்னான். அப்போ தான் அவன் யோசிச்சான், ஐயோ எத்தனை இதே மாதிரி கல்லை, இதை காட்டிலும் பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி ஆற்றுக்குள்ளே தூக்கி எரிஞ்சனே. அவனுக்கு அந்த நேரத்தில் பைத்தியம் பிடிக்கிறதை போல மாற்றப்பட்டு போனது. அவன் அப்படி உட்கார்ந்து புலம்பி அழ ஆரம்பித்தான். அந்த வயிறு வியாபாரி கேட்டான், ஏப்பா 25 கோடி ரூபா போதாதா, 50 கோடி ரூபா நம்மனை கொடுக்குவா என்று சொல்லி கேட்ட பொழுது தன்னுடைய சட்டையும் தன்னுடைய எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் கிழித்து கொண்டு புலம்ப ஆரம்பித்தான். எதுக்குப்பா அழுற? அந்த வைர வியாபாரியை பார்த்தவன் சொன்னான், இந்த கற்களை நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வீணாக்கினேன், எத்தனையோ கற்களை தூக்கி எறிய ஆரம்பிச்சேன், மனம் போன போக்கும்படி பறவைகளை அடிச்ச, விலங்குகள் அடிச்ச இந்த கற்கள் எல்லாவற்றையும் குவியலாக நான் கொண்டு வந்திருக்கிறது உண்டானால் எத்தனை கோடிக்கணக்கான ஒரு அந்த பொருளை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் மாற்றப்பட்டிருக்க முடியும். எல்லாத்தையும் வீணாக்கிட்டு ஒரே ஒரு கல்லுக்கு 50 கோடி ரூபாய் பெருமானமான பணத்தை நீ தருகிறது உண்டானால், இத்தனை கல்லை வைத்திருக்கிறது உண்டானால் எத்தனை காரியங்களை வாங்கியிருக்க முடியும் என்கிறதை பற்றி யோசித்து காடுகளுக்குள் போக வேண்டும் என்று சொல்லி கடந்து போனான். அவன் தேடி
தேடி பார்த்தான். அந்த கல் அவனுடைய கண்களை பார்க்க கூட முடியல. எதுக்கு சொல்றேன்? இந்த கற்கள் எதை குறிக்கிறது? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களை குறிக்கிறது. ஒரு முறை அந்த நாளை வீணாக்கிட்டீங்கன்னா திரும்ப அந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் வராது. உங்களுக்கு இந்த வருஷத்தில் பர்த்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய பர்த்டே அடுத்த வருஷத்தில் இதே வயதோடு கூட அந்த பர்த்டே வராது. வரக்கூடிய அடுத்த வருஷத்தில் அடுத்த வயதோடு கூட வரலாமே தவிர, போன வயதில் 25வது வயசில் நான் வந்து பர்த்டே கொண்டாடிக்கிறேன், அடுத்த வருஷமுக்கு எனக்கு 25வது வயசில் பர்த்டே கொண்டாடுங்கன்னு சொன்னால் கொண்டாட போகிறது இல்லை. அந்த வருடம் போனால் போனது தான், அந்த காலம் போனால் போனது தான், இழந்து போன உரிமைகள் போனால் போனது தான். கர்த்தர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு நாளையும் நாளிகையும் பயன்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன், அந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தக்கூடியவன் ஞானம் உள்ளவன். இந்த ஞானமாகிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், எஞ்சிய இந்த காலங்களை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தும் ஞானமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் காலங்களை தந்திருக்கிறார். ஞானமாய் பயன்படுத்தக்கூடிய காலம், ஆவிக்குரிய விஷயங்களை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஞானத்தின் தன்மைகளை கர்த்தராக தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். வரக்கூடிய அழிவுகளை தேவன் நம்முடைய செவிகளிலே பேசி எல்லா ஜனங்களுக்கும் எச்சரிப்பை சொல்லி, நீயும் உன்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி கொள் என்று கர்த்தர் நம்ம கூட பேசும்படிக்காய் ஆயத்தப்பட்டு கடந்து வர ஆரம்பிக்கின்றார். நீயும் நானும் இந்த காலங்களையும் இந்த நேரங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஞானம் உள்ளவனாய், தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஞானம் உள்ளவனாய், எல்லா விதமான ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உள்ளவனாய் நீ காணப்படுகிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுக்குள் பலவானாய் உன்னை நீ உருவாக்கி கொள்ள முடியும். இந்த பலத்தை கெட்டுப்போக பண்ணத்தான் பொல்லாத சாத்தான் அறிவு என்கின்ற ஞானமாகிய பலத்தை உன்னையும் என்னையும் தாண்டி போக செயல்படுத்த ஆரம்பித்து கொண்டு வருகின்றான். காலங்களை பற்றி இப்பொழுது என்ன உனக்கு அக்கறை இருக்கிறது? நேரங்களை பற்றி இப்பொழுது உனக்கு என்ன யோசனை இருக்கிறது? வரக்கூடிய அழிவை குறித்து எச்சரிக்கிறதுக்கு இப்பொழுது உனக்கு என்ன காலம் இருக்கிறது? ஆவிக்குறிகளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி உன்னையும் என்னையும் வாழாவிருக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை பொல்லாத பிசாசு உருவாக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீங்கள் ஜாக்கிரதையாய் எழும்புகிறது உண்டானால், காலங்களை பிரயோஜனப்படுத்துகிறது உண்டானால், அறிவை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுக்குள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வரக்கூடிய காலங்களில் பலமுள்ளவனாய் நீ உன்னை உருவாக்கி எதிர்த்து நிற்கும் பொல்லாத சாத்தானுடைய காரியங்களை அழித்து ஒழிக்கும் யுத்த வீரனாய் நீ உன்னை உருவாக்கி கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார்.